ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்னைக்கு நம்ம ரோஜா மல்லி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ரோஜா மல்லி ரொம்ப கம்மியாக தான் பூக்குமா, செடியில் எனக்கு நிறைய பூ இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில நேரங்களில் கொத்து கொத்தாக கூட பூக்குங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற கேரும் உரமும் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பார்க்குறீங்களா, இது ஒரு சாதா மதுரை மல்லி தாங்க. அதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நான் வச்சுருக்கேன். ரோஜா மல்லி பக்கத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வாசனை அதை விட அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே ராமேஸ்வரம் மல்லி காட்டியிருக்கேன், இருவாச்சி, ராமர் பானம், இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி மல்லி இருந்தாலும் இந்த ரோஸ் மல்லி கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அதோடைய சைஸாக இருக்கட்டும், ஒரு ரோஜா பூக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பூத்தாலும் சரி, மொட்டு இருந்தாலும் அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது தாங்க இருவாச்சி மல்லி. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரோஜா மல்லியும் கொடுத்துருந்தாலும் எக்கச்சக்கமான பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் கிளியர் பண்ணுற மாதிரி என்ன கேர் கொடுத்தா நிறைய பூக்கும், எப்படிலாம் ரோஜா மல்லியை வளர்க்கலாம், எப்படி கண்டுபிடிச்சி வளர்க்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் வச்சு ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. ஒரு சின்ன கண்ணா ஒரு 50 ரூபா கொடுத்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியிலேருந்து. எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மல்லி இலையை காட்டிலும் அந்த இலையோட டெக்ஸ்சர் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஒரு கோணல் மணலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் அந்த மொட்டு இருக்கிற பகுதியை ரொம்ப ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அந்த கீழ்ப்பகுதியில் கணு வரும் பார்த்தீங்களா, மொட்டு மூடுற மாதிரி, அந்த இடம் விரிஞ்சிருக்கிறத பார்த்தே நீங்கள் இதுதான் ரோஜா மல்லி அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு குட்டி பூவை கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே நீங்கள் குண்டு மல்லிலாம் பார்த்தீங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். ஆனால் ரோஜா மல்லி இப்படி தாங்க இருக்கும். இதை வச்சு நீங்கள் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மொட்டு வருது அப்படின்னா அந்த இலை வந்து 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். அதே இந்த மல்லிக்கு அப்படி இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி கிளியராகவே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பூச்செடியில் நிறைய பூக்கணும் அப்படின்னா ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உரம். இதில் பார்த்தீங்கன்னா இலைகள் கொஞ்சம் வெளுத்து போயிருக்கு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் சத்து பற்றாக்குறை இருக்கும். அந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற உரங்கள் கொடுத்துட்ருக்கணும். நான் மீன் அமிலம் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணுறது உண்டு. இருந்தாலுமே அது போதாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா செடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த வருஷம் நான் ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதிகமான பூக்கள் தொடர்ந்து பூத்துட்டு தாங்க இருக்குது. பக்கத்தில் வர எல்லா கிளைகள்லையும் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டு தாங்க இருக்குது. இந்த ரோஜா மல்லியை ஒரு கட்டிங்ஸ் உங்கள் பக்கத்தில் யார் வீட்லையாவது இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து சீசனை பொறுத்து பதியம் போடலாம். இல்லை எனக்கு வேரோட கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சு வளர்க்கலாம். ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வேறு தொட்டியில் வைக்கலாம். எடுத்த உடனே ரீபாட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த தொட்டியில் வைக்கிறீங்களோ அதையில கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி வைங்க. பூ வந்து நல்லா பெருசாக பூக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மொட்டு வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு, அந்த சிகப்பு கலர் மாறும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சத்து குறைபாடு பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மல்லி எல்லா விதமான மல்லி எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி வளர்க்கலாம். நல்ல ஒரு சன்லைட் படுற இடமா வைக்கணும். நீங்கள் பால்கனியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட்டபிள் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நல்லா வெயில் படுற இடமா இருக்குது அப்படின்னா வைங்க. இதை விட காட்டிலும் தரையில் வைக்க போகிறீங்க, நிலம் இருக்குது அங்கே வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வைங்க. இன்னும் நல்ல செடி நிறைய காடு மாதிரி வளர்ந்து பூக்கும். நான் ஒரு தொட்டியில் தான், அதுவும் க்ரோ பேக்கில் தாங்க வச்சு வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு எடுத்துக்கிற மண் கலவை பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பங்கு அளவுக்கு கொக்கோ பீட்டு, மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. நான் தொழு உரம் சேர்க்காம மண் கலவை செய்ய மாட்டேன். அதோட இதர உரங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி உரங்களை சேர்த்து நீங்கள் வைக்கும்பொழுது செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரடி, இந்த மாதிரி உயிர் உரங்கள் கிடைச்சாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டு மண்ணை கிளறி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து மண்ணை எடுத்து ரீபாட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கும்பொழுது செடி வந்து நல்ல ஒரு விக்ரஸாக வளரும். நைட் டைமில் பூத்துருந்ததை பார்த்தீங்களே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு இருட்டில் ஒரு வெள்ளை தேவதை தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையாக செம்மையாக இருக்குங்க. இந்த ஒரு பூவே நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னாலே ஒரு ரோஜா வெள்ளை கலர் ரோஸ் நம்ம தலையில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு 4 விரல் கூட வச்சு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் காட்டியிருக்கேன். இந்த சீசனில் கொஞ்சம் பூக்கள் கம்மியாக தான் பூத்துருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு தான். நான் கொஞ்சம் வெளி வேலைகள் இருந்ததால் ரெகுலராக உரம் கொடுக்காமல் விட்டுட்டேன். வாரத்துக்கு ஏதாவது ஒரு உரம் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா பூவோட தன்மை குறைஞ்சிடும், இலைங்கள் இந்த மாதிரி வெளுத்து போயிடும். இப்போ நான் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் செடி வந்து அந்த பச்சையம் நல்லா திரும்பி வர ஆரம்பிக்குது. கடற்பாசி கொடுத்துருக்கேன், லிக்விடாகவும் கொடுத்தேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுத்துட்டு வரேன். ஒரு 10 நாளைக்கு இடைவேளையில் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உரங்கள் கொடுத்துட்டு வாங்க. வெயில் காலம் பொழுது
மண் வழியாகவும் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி இலை வழி ஊட்டமாகவும் கொடுத்துட்டு வாங்க. தண்ணி விடுறீங்க அப்படின்னும்பொழுது ரொம்ப ஓவர் வாட்டரிங்லாம் தேவையில்லைங்க. தண்ணி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சா கூட செடி நல்லா வளரும். ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. வெயில் காலான பொழுது டெய்லி ஒரு வேளையாவது நீங்கள் கொடுத்துடணும். முல்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான மொட்டுக்கள் நிறையவே வச்சிட்ருக்கு. சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பூத்து முடிஞ்சது அப்படின்னாலே நம்ம ப்ரூனிங் பண்ணி விடணும். ப்ரூனிங் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோன்னா அந்த செடியில் வந்து துளிர்களும் வராது, மொட்டுக்களும் வராது. எந்த அளவுக்கு நம்ம ப்ரூனிங் பண்ணி விடுறோமோ அடுத்த சீசனில் பூக்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மண்ணை வந்து ரொம்ப வேரை போட்டு கிளறி விட்டுறாதீங்க. வேப்ப மண்ணாக கொடுத்தாலும் அளவாக கொடுக்கணும். ரொம்ப கொடுத்துட்டிங்க அப்படின்னா இலைகள் கொட்டி போயிடும். இந்த மல்லி செடிங்களை பொறுத்த வரைக்கும் வர ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சை புழு இருக்குது இல்லைங்களா, அந்த வரும். அடுத்ததாக அந்த ரெட் ஸ்பைடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கும். இன்னொன்று கண்ணாடி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். அது இந்த முல்லை செடிங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பூச்சியும் வந்துச்சு அப்படின்னா இலைங்கள்லாம் ஒரு வெளுத்து போன மாதிரி இலைங்களுக்கு அடியில் தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் அதோடைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இலைங்கள் வெளுத்து போய் இலைங்கள் வந்து பச்சை தன்மை இருக்காது. செடி ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்துலையும் நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடலாம். நல்லா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி விடுங்க இலைங்களில். எந்த அளவுக்கு டஸ்ட்டு படியுதோ சூரிய ஒளி சேர்க்கை நடக்கவே நடக்காதுங்க. செடிகளை வந்து நல்லா குளிப்பாட்டி விடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் அந்த வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க, மல்லி வந்து நீங்கள் எந்த சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 12க்கு 12 க்ரோ பேக், இல்லை 18க்கு அதை விட பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இது தாங்க ராமேஸ்வரம் மல்லி. இந்த ராமேஸ்வரம் மல்லியும் செம்மையான வாசம் இருக்கும். ஆனால் சைஸு நல்ல ஒரு பெருசாக இருக்கும். அந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 அடுக்கு மேலே இருக்கும். இது வந்து இருவாச்சு. இது வந்து நல்லா விரிஞ்சு வராது. நடுவில் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக விரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ராமேஸ்வரம் மல்லியில் உங்களுக்கு நல்லாவே விரிஞ்சிருக்கும். இதழ்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலையும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக போய் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மல்லி தாங்க, குண்டு மல்லி. இந்த மல்லி செடி உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட்டிங்ஸ் கிடைச்சாலும் வச்சா வளர்றது இல்லைங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம வேரோடு எடுத்து வச்சா மட்டும்தான் நல்லா வளருது. இல்லை பதியம் போட்டு நம்ம வேரோடு இருக்கிற செடியாக கொடுத்தா மட்டும்தான் நல்லா வளருது. கட்டிங்ஸை கொண்டு போய் ஒரு கொரியரில் அனுப்பி உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்குள்ளே செடி வாடி வதங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அவாய்ட் பண்ணுறேங்க. நான் பதியம் போடுறேன் அப்படின்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். ரெகுலராக பூக்கக்கூடிய ஒரு செடி தான். பூ நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு நிலத்தில் இடம் இருக்குது அப்படின்னா வச்சு வளர்த்துடுவாங்க. ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் நல்ல ஒரு சத்து கலவை உரமாக இருக்கக்கூடிய உரங்களை கொடுத்துருவாங்க. செடி அப்போ தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மல்லி செடியில் பூச்சி தாக்குதல் வந்தால் கூட நான் பெருசாக நீம் ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்ணுறதே கிடையாதுங்க. இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். பூச்சிங்கள் வருது அப்படின்னு முதல்ல கிளியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் க்ளீனிங்கே பண்ணுவேங்க. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரோஜா மல்லி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.